2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய பட்ஜெட் செஷன் கூட்டத்தொடருடைய மீள்பார்வையை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. மார்ச் 14ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் நடந்த இந்த கூட்டத்தொடர்ல மொத்தம் 36 நாட்களில் 168 மணி நேரம் பேரவை நடந்துள்ளது. இதுல முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடந்தது. பின்பு மார்ச் 21ஆம் தேதி பட்ஜெட் தொடர்பான கேள்விகளுக்கு நிதி மற்றும் வேளாண் அமைச்சர்கள் பதில் கூறினார்கள். மார்ச் 24 முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரையில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடந்தது. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடர்ல பாத்தீங்கன்னா 8 சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் நேரடியாக முதலமைச்சர் 3க்கு பதில் சொல்லியிருக்கிறார். 13 முக்கிய பிரச்சனைகளில் 12க்கு நேரடியாக முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். 30 கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. 3 அரசினர் தனி தீர்மானங்கள், 110 விதியின் கீழ் 6 முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. பேரவை பார்வையாளர்கள் மாடத்தில் கிட்டத்தட்ட 23,221 பேருக்கு பேரவையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, அதிக வினாக்களுக்கு பதில் அளித்த டாப் 5 அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு KN நேரு, திரு ஏவா வேலு, திரு P. சேகர் பாபு, திரு மா. சுப்பிரமணியம் மற்றும் திரு துரைமுருகன் அவர்கள்.